ஹாய், வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபூரில் வச்சு செய்ய போகிற ஒரு சிக்கன் தான். அதாவது அவனில் வச்சு செய்ய போகிற ஒரு சிக்கன். அது பண்ணுறதுக்கு நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் போல் சின்ன சின்ன பீசஸாக போட்டு மிளகாத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸு கேப்சிகம் 3 கலர் கேப்சிகமும் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு, கேரட்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் போடணும். அப்புறம் உப்பு, ஆலிவ் ஆயில் உங்ககிட்ட இல்லைன்னா நார்மல் ஆயில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ். நான் ஆல்ரெடி அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சிக்கன் போடும்போது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த சோஸ்லாம் நல்லா உள்ளுக்குள்ளே இறங்கும். இப்போ அடுத்தது கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விட்டுட்டு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் சிக்கனில் கொஞ்சம் மேரினேட் பண்ணும்போது போட்டிருக்கேன். இது காஷ்மீரி மிளகா. ஸோ கலர் கொடுக்கும். நீங்கள் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது நம்மளோட நார்மல் மிளகாத்தூள். நான் ஆல்ரெடி போட்டுருக்கிறதுனால நான் கொஞ்சமாக போடுறேன். கொஞ்சம் பெப்பர், உப்பு போடணும். இதை மேரினேட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், மேரினேட் பண்ணியாச்சு. கடைசியாக கொஞ்சமாக ஆலிவ் ஊற்றிட்டு அவ்வளோதான். இனிமேல் ஃபூர்க்குள்ளே வைக்க வேண்டியது தான். ஓகேயா? ஓகே, போல் ஆகியிருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, ஜூஸ்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு நல்லா நம்ம கிளறி விடணும். ஸோ இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டோம். வெந்துட்டுருக்கு. இன்னும் நல்லா இது வேகணும். இது தண்ணிலாம் நல்லா வற்றி போய் நல்லா ட்ரை ஆகி சூப்பராக வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் விடுவோம். ஸோ இப்போது இதை திரும்ப மூளை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எல்லா ஜூஸும் போக ஆரம்பிச்சிச்சு. கறிலாம் நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வெந்திருக்குதுன்னு. ஜூஸ்லாம் இப்போ நல்லா வத்த ஆரம்பிச்சிச்சு. ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஜூஸ்லாம் போயிடுச்சு. கறி நல்லா வெந்துடுச்சு. ஸோ இதுதான்
இது வந்து இப்போ நாங்கள் பக்கெட்டோடு வச்சு சாப்பிட போகிறோம். அப்புறம் வந்து இதுக்கு ஒரு சாலட் ஒன்று பண்ணுறேன். இது வந்து கேரட், மைஸு, மயனஸு, அப்புறம் பெப்பர், அவ்வளோதான். இது மட்டும் போட்டுட்டு ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி எங்களோட லன்ச் ரெடி. கறி, சாலட், அப்புறம் பக்கெட். இந்த கறி செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை பாய்.